இன்றைக்கி என்ன பிரசாதம் எடுத்து வச்சுருக்கோம்? இன்றைக்கி வந்து வடை, வெறும் உளுத்தம் பருப்பு போடக்கூடாதுனால எல்லா பருப்பும் 2 போட்டு வடை, மிளகும் 2 இஞ்சியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரைச்சிட்டு தட்ட வேண்டியதுதான். மிளகு வடையா? மிளகு வடை. திருக்கணும் வந்து பைத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் கொஞ்சம் நெய்யில் வச்சுருக்கேன். அது லேசாக வறுத்துட்டுருவேன். வறுத்துட்டு நல்லா வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு எவ்வளோ பருப்பு எடுத்துட்டுருக்கோமோ அதுக்கு 1/4 பங்கு வந்து வெல்லம் போட்டுட்டு இந்த இதில் வந்து தேங்காய், 2 பாதாம், அரிசி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, அந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் போயிட்டு பால் விட்டுருவேன். நார்மல் கடலப்பருப்பு பாயசம். இன்னைக்கு 3வது நாள் இல்லையா நவராத்திரியில், அதுக்காக அம்பாளுக்கு கடலப்பருப்பு திருக்கணுமா? அது ஏன் வெறும் உளுத்தம் பருப்பு போட்டு பண்ணக்கூடாது? உளுத்தம் பருப்பு வந்து பண்டிகை டயத்தில் போடக்கூடாது. நம்ம வந்து மிச்ச காரியத்துக்குலாம் பெரியவா காரியத்துக்குலாம் போடுறோம் இல்லையா, அதனால மிச்ச பண்டிகை டயத்தில் இந்த ஆமாவோட தான் பண்ணணும். எல்லா பருப்பும் போட்டு அது அவ்வளோ பிடிக்காதனால உளுத்தம் பருப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டு சாஸ்திரத்துக்கு பேருக்கு 2 ஒரு கடலைப்பருப்பு, ஒரு துவரம் பருப்பு அப்படி போட்டுரு. எல்லா பருப்பும் போட்டு ஆமாவோட இதுலேயும் பருப்பு இல்லை, திருக்கணத்துலேயும் பருப்பு பருப்பாக இருந்தால் வரும்போது ஆகாது பண்ணுறேன். சாதாரண இதுதான். ஆமாம், வறுத்துன்ட்டு ஜெல விட்டு நல்லா வேக வச்சிடுறேன். வேக வச்சதுக்கப்புறம் அது அரைச்சி வச்சுக்கிறேன். இதையும் அரைச்சி வச்சுக்கிறேன். வெல்லம் போட்டேன், வெந்துடுத்து வெல்லம் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் அரிசி, 2 பாதாம், ஏலக்காய், தேங்காய் அரைச்சி விட்டேன். இதானதுக்கப்புறம் இந்த பாலை விட்டு அரைச்சி இந்த முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். தலையில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு அது வந்து அது கொஞ்சம் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சின்ட்டேன். வடையை தட்டிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். முந்திரி பருப்பு ஆகிடுச்சு. இங்கே தட்டிடுறேன். நேற்று நம்ம கோயிலுக்கு போயிருந்தோமே, கோயிலோட அழகாக போல வச்சுருந்தால நம்ம ஊர் கல்ச்சர் எதுவுமே மாறுறதில்ல. இன்ஃபேக்ட் நம்ம கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணுமோ என்னமோ. இங்கே எல்லோரும் நீ நல்லா பண்ணுறாள்ல. போனது வந்து DFW ஹிந்து டெம்பிள் டேலஸ். இங்கே 2 பேரும் அதுக்கு போகணும்ல, அந்த பேர் அப்லோட் பண்ணால. அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவால வந்து நம்ம இன் ஜெனரல் பெருமாள் தாயாரை தான் அதிகமாக ஆராதிப்போம். ஆனா நவராத்திரின்னு வரும்போது நம்ம எல்லாரையுமே கொண்டாடுறோம் அந்த நேரத்துல. அது எப்படிப்பா நவராத்திரி நேரத்துல மட்டும் அத்தனை பேரையும் கொண்டாடுறது, மற்ற நேரத்துல ரொம்ப பண்ணாம இருக்கிறது பரவாயில்லையா? பார்ஷியலா இருக்குன்னு ஓகே, அதை பார்த்துடலாமா? கண்டிப்பாப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து பிரசாதம் ஆயிடுத்து. பிரசாதம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பருப்பு திருக்கணமும் வடையும். ஓகே, கிரேட், தேங்க்யூ. தேங்க்ஸ்ப்பா. நம்ம இப்போ வந்து சௌந்தர்யாவுடைய கொஸ்டின் என்னன்னு பார்க்க போகிறோம். சௌந்தர்யா என்ன கேட்டான்னா, ஸ்ரீ வைஷ்ணவ வந்து பெருமாள், ஆழ்வார்கள், ராமானுஜர் இவாளெல்லாம் சேவிச்சுருக்கோம். இன் ஜென்ரல் நவராத்திரி சமயம் மட்டும் அம்பாள், தேவி, அம்பிகைன்னு சேவிக்கிறோம். இது ஒன்றும் பார்ஷியலாக இருக்கே அப்படின்னு கேட்டால் இதுதான் சௌந்தர்யாவோட கொஸ்டின். இது வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக, இது பெரிய டாபிக், இது கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். முந்தா நாள் ஒரு கதை பார்த்தோம், மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுரனை வந்து எப்படி வதம் பண்ணா, மகிஷாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பேர் வந்தது அவளுக்கு. அதே மாதிரி இன்னொரு 2 அசுரர்கள் வந்து மது கைட்டபா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மது கைட்டபா, மது கைட்டபா அப்படின்னு 2 அசுரர்கள். இந்த 2 அசுரர்கள் விஷ்ணுவுடைய மலத்திலிருந்து வெளியே வந்து, அதாவது அசுத்தத்திலிருந்து வெளியே வந்து, விஷ்ணுவுக்கு வந்து அசுத்தம்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. விஷ்ணு வந்து அவருடைய வியர்வை துளிகள்லேருந்து வந்ததுதான் நம்மெல்லாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னு அந்த பிரபஞ்சத்தில் சொல்லுவாள், விஷ்ணுவுடைய வியர்வை துளிகளில் தான் நம்மெல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு மது கைடபா அப்படின்னு 2 அசுரர்கள் வந்தான். அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு வந்து யோக நித்திரையில் இருந்தார், யோகத்தில் இருந்தார். அதாவது மெடிடேஷன், தீவிரமான யோகாவில் இருக்கும்போது இந்த மது கைட்டபா 2 அசுரர்கள் வந்து மகாவிஷ்ணுன்றது வந்தனால அவளுக்கு இயற்கையாகவே நல்ல பலம் இருந்தது.
எல்லாரையும் ரொம்ப படுத்தின்னு இருந்தான். அப்போது மகாவிஷ்ணு உள்ளேருந்து அவருடைய உடல் உள்ளேருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு, ஏன்னா உடல் ரீதியாக அவர் வந்து தியானத்தில் இருக்கார், அவர் உடல் உள்ளேருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு வந்து இந்த மது கைட்டப்பாவை வதம் பண்ணும்போது, அப்போ அந்த சக்தி கேட்குறது அந்த மது கைட்டப்பாவை, உங்களுக்கு கடைசி ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை தரேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ மது கைட்டப்பா 2 பேரும் கேட்பா. அவள் பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து ஒரே ஜலம், பிரளய காலம், அது ஒரே ஜலம். அதனால அந்த மது கைட்டப்பா என்ன சொல்லுவான்னா, ஜலமே இல்லாத இடத்துல எங்களுடைய மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த லோகம் ஃபுல்லாக ஜலம்தான் இருக்குது அப்படின்னு. அப்போது மகாவிஷ்ணு தன்னுடைய மடியில் வச்சு வதம் பண்ணான்னு சொல்லுவாள். அதாவது இந்த லோகம் ஃபுல்லாக பிரளயம், அந்த பிரளயம் வந்து பெருமாளுக்கு கட்டவர்கள் அளவுக்கு தான் அப்படிங்கிறது நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து இந்த பரம்பொருள் எந்த விதமான அளவில் இருக்குது, நம்ம என்ன சைஸ், நம்மளுடைய அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. மடியில் வச்சு இந்த மது கைடவர்களை வந்து வதம் பண்ணனால பெருமாளுக்கு பேர் மதுசூதனன். இந்த சக்தி உள்ளேருந்து வெளியே வந்தது இல்லையா, வெளியே வந்து வதம் பண்ணது இல்லையா, அந்த சக்திக்கு பேர், அந்த அம்பாளுக்கு பேர் வந்து மது கைட்டப ஹந்த்ரி. மது கைட்டப ஹந்த்ரினா தேவியே இருக்கா, நம்ம இங்கே சவுத்தில் கம்மி, நார்த்தில் எல்லாம் இருக்கா, கோவில்லாம் இருக்குது. மது கைட்டப ஹந்த்ரின்னு அந்த அம்பாளுக்கு பேர். ஸோ இது எப்படி மகிஷாசுர மர்தினி வந்ததோ அதே மாதிரி மது கைட்டப ஹந்த்ரி ஒரு கதை இருக்குது, புராணம் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து தேவி மகாத்மியம். இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது வந்து 700 ஸ்லோகம். மகாபாரதத்தில் எப்படி கீதை வந்து ஒரு மையக்கரு, மகாபாரதத்தில் மையக்கரு வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதை, அதுவும் 700 ஸ்லோகம். அதே மாதிரி மார்கண்டேய புராணத்தில் 700 ஸ்லோகம் இந்த தேவி மகாத்மியம். அதனால் சப்த சதி அப்படின்னு சொல்லுவோம். சப்தம்னா எவ்வளவு? 7. சத்தினா சத் அப்படின்னா 100, ஷக்ட் அப்படின்னா 6, சத்தி அப்படின்னா 100. சப்த சத்தி அப்படின்னா 7 × 100, 700 ஸ்லோகாஸ். இந்த சப்த சதி, இந்த தேவி மகாத்மியம்ல முடிவில் நிறைய அங்கங்கள் உண்டு, நிறைய பார்ட்ஸ் உண்டு. இந்த தேவி மகாத்மியம் ஒரு பாட்டும் இருக்குது. அது ஒருவருக்கும் ஒன்னொன்றுக்கும் மாத்திரை அளவு உண்டு. எந்த அளவுக்கு சொல்லணும், எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மந்திரம் இருக்குது அப்படின்னு ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் பிரதானிக்க ரகசியம் அப்படின்னு ஒன்று வரும். தேவி மகாத்மியில் பார்த்தா தெரியும், 3 ரகசியம். அதே மாதிரி ராமானுஜரும் ரகசியத்ரயம் கொடுத்துருக்காரு. கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதே அளவு ரகசியம் அதுலேயும் உண்டு. என்னன்னா 2 விஷயத்துலேயும் கான்செப்ட் ஒன்று தான். ஒரு வித்து பல ரூபங்களாக வருதுன்னு பார்த்தோமா, சிவராத்திரிக்கு 1 ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு பார்த்தோம். ஒரு வித்து, ஒரு விதை, நம்ம வயிற்றில் வர்ற ஒரு விதை வந்து இந்த பிரபஞ்சம் எத்தனை குழந்தை வருது. அதனால தான் அம்பாளை வந்து அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆண் வந்து ஒடுக்கம், பெண் வந்து விரிவு, அதாவது அபிவிருத்தி அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த சைவ சித்தாந்தத்தில். இங்கே வந்து மாயா, விஷ்ணு வந்து எப்படி இருந்தார்? யோகத்தில் இருந்தார், தியானத்தில் இருந்தார். அப்போ வெளியே வந்த சக்தி அதுலேயும் அப்படி தான். சிவன் வந்து ஒடுக்கத்தில் இருந்தார், அப்போ அம்பாள் வந்து வெளியே வரா. இங்கே விஷ்ணு அதாவது தியானத்தில் இருந்தார், அப்போ அம்பாள் வந்து வெளியே சக்தியாக வெளியே வந்தாள். 2லேயும் கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அம்பாளை மட்டும் தனியாக பார்க்கறது கிடையாது. அம்பாளும் அதாவது தாயாரும் பெருமாளும் சேர்த்த சுரூபம் அப்படி பார்க்குறோம் நம்ம. பரம்பொருளாக அப்படி பார்க்குறது நம்ம. பெருமாளை வந்து தனியாக சேவிக்கிறத விட தாயாரோட சேர்த்து சேவிக்கிறது விசேஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கொள்கை. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை அன்னைக்கு சரணாகதி பண்ணவர் யார்? ராமானுஜம். ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவைனா தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. இது ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பழக்கம் வந்து தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து சேவிக்கிறது.
ஓகே சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூ